Hi, hello, welcome back to Chefmurugansrecipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட் தான் பார்க்க போறோம். சிக்கன் சிந்தாமணி. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். சோ இத நம்ம வீட்ல ஈஸியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்து நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ ஆயில் ஒரு கரண்டி ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சின்னதாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். அது கூடயே வந்துட்டு ஒரு 4 கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வரமிளகா போடுறோம். அந்த வரமிளகா வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்துட்டு காம்பை எடுத்துகிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இதில் ஆட் பண்ணணும், விதையோட போட்டுற வேண்டாம். இது கோயம்புத்தூர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வரமிளகா போட்டாச்சு, வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல பழமாக எடுத்து ஒரு சின்ன தக்காளி, அதாவது சின்ன தக்காளி நல்ல பழமாக பார்த்து எடுத்து அதை நைஸாக கட் பண்ணி நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு 200 கிராம் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்துட்டு இந்த மிளகா வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் வந்துட்டு ஒரு 8 மிளகா பக்கம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமான மிளகா இருந்துச்சுன்னா 2 கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவைங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வதங்கிட்டு இருக்குது, நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் வந்து போனோட தான் போடணும். போனோட போட்டிங்கன்னா தான் நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தாங்க. இது ஈரோடு சைடு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் இந்த சிந்தாமணி சிக்கனுக்கும் பள்ளிப்பாளையத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சிம்பிள். அதாவது கொஞ்சம் ரிலேட்டட் தான் அந்த சைடு எல்லாமே. ஸோ இப்போ பாருங்கள், சிக்கனை போட்டு ஒரு பரட்டியாச்சு எண்ணெயில். லைட்டாக வந்து கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் தெளித்து விட்ருக்கேன். ஸோ தெளித்து விட்டதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை அப்படியே வந்துட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது போன் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன் அழகாக வெந்திருக்கு. நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஃபுல் ட்ரை வருங்க, நீங்கள் பயப்படவே வேண்டியது கிடையாது. கிரேவியெல்லாம் கிடையாது, ஃபுல் ட்ரை தான் வரும் இது. ஸோ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்து கூட காட்டுறேன், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து, அதாவது இந்த போனோடு இருக்கிறதுனால மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் எலும்பை வந்து நம்ம கடித்து சாப்பிட முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ட்ரை எந்தளவு தேவைங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி இது பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது. ஸோ இந்த அளவு வர வரையும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து நம்ம ரசம், சாம்பார், ரைஸு, ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோட காம்பினேஷனுக்கு இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் போகிற நம்ம வந்து வரமிளகாயும் சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருவண்ண தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கோகோனட் பவுடர் போட்டாச்சு, அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை வந்துட்டு நல்லா கழுவிட்டு நைஸாக வந்து சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ வந்து நம்ம இவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுங்கிறத செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஞ்சம் வந்து நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை தாராளமாக நீங்கள் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகான ஒரு ரெசிபி, சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்த்தோம், ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஸோ இதில் எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோடு வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.